ஹே ஆல், நான் உங்கள் வாக் வித் நந்து பேசுகிறேன். இன்றைக்கி மீரட்டில் யோகர்நாத் கோவிலுக்கு வந்திருக்கிறாங்க. இங்கே பிரசித்தி பெற்ற கடவுள்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் கிருஷ்ணருங்க. இப்போ இந்த கோவிலை பற்றி பார்க்கலாம் வாங்க. யோகர்நாத் மந்திர் மீரட் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குங்க. இந்த கோவில் சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இது சுதந்திர போராட்டத்தோட வரலாற்றில் மிக முக்கிய அடையாளமாகும்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன நடந்துச்சு சுதந்திர போராட்டத்தில், இந்த கோவில் எப்படி பங்கேற்றது என்று பார்க்கலாங்க. யோகர்நாத் கோவில் 1857ஆம் ஆண்டில் நடந்த முதல் சுதந்திர போராட்டத்தில் முக்கிய இடமாக விளங்குச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ சிப்பாய்கள் பிரிட்டிஷ் ஆட்சியர்களுக்கு எதிராக போராட்ட திட்டங்களை இங்கே உருவாக்குனது சொல்றாங்க. இந்த கோவில்ல இருந்து தொடங்கிய சுதந்திர குரல் நாடு முழுவதும் பரவியதாங்க. அப்ப பாத்துக்கோங்க இந்த கோவில் எவ்வளவு பிரசித்தி பெற்றதுன்ட்டு. இந்த கோவில்ல பாருங்க எவ்வளவு ரஷ்ஷா இருக்கு. டெய்லியுமே இவ்வளவு ரஷ்ஷா இருக்கும். நம்ம சாமி தரிசனம் பண்றதுக்கே நீங்க ஒரு 15 மினிட்ஸ் ஆகுங்க. இந்த கோவிலோட அருமை பெருமைகளை நான் இங்க இருக்கிற பழைய மக்களிடத்துல இந்த கோவிலை பற்றி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேங்க. இந்த கோவிலை காளிப்படை கோவில்னு சொல்கிறாங்கங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட அருகே காளிப்படை வீரர்கள் தங்கி இருந்தாங்களாங்க. அதனால் இந்த கோவிலை காளிப்படை கோவில்னு சொல்கிறாங்கங்க. இதுதாங்க கோவிலோட மூலஸ்தானம். இந்த கோவிலோட முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக சொல்கிறாங்கன்னு சொன்னேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் நல்வாழ்வுக்கும் மன அமைதிக்கும் இங்கே வழிபடுறதாக சொல்கிறாங்கங்க. இந்த கோவிலில் ருத்ராபிஷேகம் போன்ற சிவ பூஜைகள் ரொம்ப விசேஷமான பூஜைகளாங்க. அப்போ நீங்கள் இந்த கோவிலில் தரிசிக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்களா, அவ்வளோங்களாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட கட்டிடக்கலை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம சவுத் சைட்லலாம் விட நார்த் சைடு ரெண்டுமே தனித்துவப்பட்டது. அப்படி இருந்தாலுமே நார்த் சைடோட கட்டிடக்கலை நல்லா இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோவில் அருகே பல வரலாற்று இடங்கள் இருக்குங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 1857 சிப்பாய் களத்தின் அடையாளங்களும் இங்கே இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் 2022 ஜனவரி 2ஆம் தேதி இந்த கோவிலுக்கு தரிசனம் செய்தாருங்க. ஏன்னா முதல் சுதந்திர போராட்டத்திலோட முக்கிய இடமாக இந்த கோவில் இருக்கிறதுனால, வரலாற்று சிறப்புமிக்க சிவன் கோவில் இருக்கிறதுனால பிரதமர் இங்கே பூஜை செய்து தரிசனம் மேற்கொண்டாருங்க. அந்த காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியர்களுக்கு எதிராக போராடிய சிப்பாய்கள் மற்றும் தலைவர்கள்லாம் இருக்கும் போது இந்த கோவிலில் தாங்க சந்தித்து அவங்களுடைய திட்டங்களில் உருவாக்குனாங்க. இப்போ கட்டிடக்கலை பார்த்தீங்கன்னா இதோட கோவிலோட கட்டிடக்கலை சிகர வடிவமில் இருக்குங்க. தென்னிந்திய கோவிலில் காணப்படும் கோபுரங்கள் மாடி அளவில் மிகவும் உயரமான சிக்கலான சிற்பங்களுடன் தோற்றமளிக்கிறது. சுவர் பார்த்தீங்கன்னா சுவரும் நுழைவாயிலும் பார்த்தீங்கன்னா கோவிலோட சுவர் வட இந்திய ஸ்டைலில் அமைஞ்சிருக்குங்க. வட இந்திய ஸ்டைலில் செதுக்கி பளிங்கு மற்றும் ஒற்றுமையான வடிவமங்களுடன் காணப்படுகிறதுங்க. கோவில்களை காணப்படும் பெரிய துவாரபாலர்கள் அதாவது காவலர்கள் இந்த கோவிலில் இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் இந்த கோவிலில் தென்னிந்திய கோவில்களில் காணப்படுற மாதிரி கதை சொல்லும் முக்கால சிற்பங்களும் என்னென்ன சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா மகாபாரதம், ராமாயணம் போன்றவை மாறுபட்டு இந்த சிற்பங்கள்லாம் அங்கங்கே செதுக்கி இருக்கிறாங்க. அங்கே கோவிலோட பெயரின் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா யோகர்நாத்னாவே அகோரி சிவன் என்ற அர்த்தமாங்க. கோபமுடைய சிவன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த பெயர் சிவபெருமான் அசுர சக்தியையும் மற்றும் தன்னை தரிசிக்கும் பக்தர்களுக்கு ஆசியையும் அடையாளப்படுத்துவதற்காக இந்த பெயர் வைக்கப்பட்டதுங்களாங்க. இந்த கோவிலோட விருந்து பார்த்தீங்கன்னா இந்திய சுதந்திரத்திற்காக தியாகத்தின் அடையாளமாக இந்த கோவிலுக்கு தேசிய வரலாற்று சின்னமாக கருதப்படுறதாங்க. போன்ற சிறப்பு நாட்கள்லாம் கோவிலில் மிகப்பெரிய அளவில் ரொம்ப அலங்காரம் பண்ணியிருப்பாங்கங்க. கிருஷ்ண ஜெயந்தி, ஜன்மாஷ்டமி அந்த மாதிரி நாட்கள்லாம் ரொம்ப விசேஷங்க. சுவர் வரைபடங்கள் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் சிவனோட காவியங்கள், அவரோட புராணங்கள் சுவற்றில் அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறாங்கங்க. பெரிய திருவிழான்னு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி. இந்த கோவில் அந்த நாட்களில் பக்தர்கள் ரொம்ப நிறைய இருப்பாங்கங்க. இந்த கோவிலில் இரவு முழுவதும் அபிஷேகம், ஆராதனை மற்றும் வேத மந்திரங்களோட பூஜை நடைபெறுங்க. அதுக்கப்புறம் மெயினாக சுதந்திர போராட்டத்துக்காக ஈடுபட்ட இந்த கோவில் சுதந்திர தினம் அன்னைக்குமே வரலாற்று முக்கியத்துவத்தை ஒட்டி சுதந்திர தினத்தன்று புது இந்தியாவின் உருவாக்கத்தை நினைவு கூறும் விழாவும் நடைபெறுமாங்க இங்கே.
அப்புறம் பார்த்திங்கன்னா யோகர்நாத் மந்திரோட வரலாற்று வந்து வரலாற்றின் அடையாளமாகவும் ஆன்மீக அருளின் ஊற்றாகவும் திகழ்கிறதுங்க. இதன் சிறப்பு மற்றும் பெருமை வந்து இந்திய வரலாற்றின் முக்கிய பகுதியாகவே கருதப்படுகிறதுங்க. அதுக்கப்புறம் இந்த கோவிலில் வந்து மெயினாக என்ன பண்ணுறாங்கன்னா, என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு சின்ன சொம்பு மாதிரி இருக்குங்க. சந்தன இழைக்கிறதுக்கு கல்லும் இருக்கும், சந்தன கட்டியும் இருக்கும். அதை வந்து அந்த கல்லில் தேய்ச்சி சந்தனத்தை இழைச்சி அந்த சந்தனம் இழைச்சதை எடுத்து தண்ணி பிடிச்சிப்பாங்க அந்த சொம்பில் வந்து அந்த சந்தனத்தை எத்து அந்த சொம்பில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த தண்ணியில் அந்த சந்தனம் கலந்த தண்ணியை வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.